எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 2 நாள் வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோவும் எனக்கு வந்து நான் சிலிண்டர் வந்து புக் பண்ண பார்த்தீங்களா, அந்த வீடியோவும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். अर्धा किलो रसुन ಏನ 8 আছে খোলা চলো রসুন কেজি কেতে রসুন কিলো নেব না 80 টাকা সেটি ওটা 100 টাকা আমি শুধু হ্যাঁ হলো হাফ কিলো নেব না কিলো কিলো নেব এইটুকু এই ডলার এটা বই পড়ি হ্যাঁ সেই ডলার একদম জোরে পড়ি হ্যালো হ্যাঁ আজ্ঞা सोरिष तेल अधा किलो दियो जास्ती मट्टी अच्छी दुई देवी ना नानी देखी बो जास्ती मट्टी कड़क अव्वलो ஒத்துமை இருக்கு என்ன வா சிலிண்டருக்கு காசு குத்ததுலேருந்து வந்து 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 போய்ங்கிறேன். இன்றைக்கி கொடுக்கலன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். நான் கடையை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வாங்கிக்கணும் போயே ஆகணும். କାଗଜପତ୍ର ଭିତରେ ଯେଉଁ ଗୋଟେ ଥିଲା ସେଇ ରେଗୁଲେଟରଟା ଆଉ ଏଟା ଆଉ ପାଇପ୍ ଗୋଟେ ମୁଁ ଭିଡ଼ିଓ କଲ୍ କରୁଛି. लाइटर खोलिक देख टांकी खोलिक आनला भितर हाँ तो कष्ट कला जे माने एरा आरो मते खुलतले ओटा एटा खुला दिबा ना गोटे तार ये सीलटा खुल देनी किछि बुत्ता बनी मुझे जी गिनी फ्लूटर फ्लूटर तार गुड़ फुड़ सब एटार अच्छे तो भीतर सूर्यार सूर्यार कौन सब अच्छे गुड़ फुड़ सब एटार कौन सब ता नोट देखा सील रही ना रखिबो 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 एटी देखि दियो ना ने चेक कर दे तारे कर नोट पड़थिबो नथियो कोन हैरान हो ब्लेड रो अछि ना काटि दियो छोटो काटि दियो हां छोटो ब्लेड रो काटि दियो चाटा गुडो ए दीटा हला आगर लागिबो दीटा लागि छि जे ये सेटा खुद के दीटा लगे दे से गैस ऑफिस रो काम करतला ए ता गुडो हे चाटा गुडो हां हां ए चाटा गुडो आ ए दीटा फ्रेंड्स நான் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரூபாய். உண்மையாக பூண்டு நல்லா தான் இருக்குது. பூண்டு 1/2 கிலோ. அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் 1/2 லிட்டரு. அதுக்கப்புறம் இஞ்சி 1/2 கிலோ வாங்கினேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இது 1/2 கிலோ 40 ரூபா. இந்த பூண்டு வாங்கினேன். இஞ்சி வந்து அதே மாதிரியே 1/2 கிலோ 40 ரூபான்னு தான் வாங்கினேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் மீன் மேக்கர் ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். வேறு எதுவும் வாங்கலை. நான் இது மட்டும்தான் வாங்கினேன். ஹரி எந்திரிச்சு பார்த்துட்டு திரும்ப படுத்துட்டான். வெளியே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஓகே, நான் வாங்கினதை காமிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சிடலாம். நான் பையங்க
நீங்கள் பார்த்துருப்பீங்க மொட்டை அடிக்கக்குள்ளே என்ன சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு சாப்பிட்றாரு. சாக்லேட் காய்ச்சுனா வந்திருக்காங்க நாளைக்கு ராக்கி இல்லை, அதனால் வந்து அவங்க அண்ணனுக்கு ராக்கி கட்டுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ வீட்டுக்கு சாப்பிட்றாங்க அவங்க அப்பா, அதனால் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க அம்மா. கேட்டோடனே கொடுக்குறோம் பார்த்தீங்களா, சில குழந்தைங்க கொடுக்காது. அதை கொட்டியப்பா கொஞ்சம் இருந்து கூட நம்ம இந்த லாங்குவேஜில் கொஞ்சம் நான் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. சரி ஓகே. நான் கீழே உட்காந்தோன்னு வச்சுக்கேன், இறங்கி விட்டுடணும். என்ன இப்படியே வச்சுக்கினே இப்படியே சுற்றிக்கின்னு இருக்கணும். அவரை நல்லா அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டாங்க அவங்க அம்மா. ரொம்ப அப்பா கூட்டி பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்றாரு சாக்லேட்டு. கெழுத பாப்பா. கெழுதுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் சாக்லேட். இது சாக்லேட் நான் காட்டுறேன் அவங்க அம்மாவை அப்புறமா. என்ன சமைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க, பேக் கேமராவில் காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு குழம்புக்காக அவிச்சு வச்சுருக்காங்க, அதே மாதிரி அரிக்கும் சட்னிக்காக இதுலேயே கொஞ்சம் அவிச்சு வச்சுருக்கேன், எடுத்துக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோஸு சிறுபருப்பு இதெல்லாம் போட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. வச்சுச்சோ நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுன்னா அதுக்கப்புறம் இதை தாளித்து விட்டுடலாம். நல்லா தண்ணி கிண்ணியெல்லாம் சுண்டனதுக்கப்புறம் இதை தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளோதாங்க இன்றைக்கி. கோஸு கூட்டு, அதுக்கப்புறம் வந்து மீன் மேக்கர் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க, குழம்பு தாங்க வைக்கிறேன். மசாலா அரைக்கலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்னும் ஜீரகம் சேர்க்கலை, எடுத்து வச்சுருக்கேன். பட் கரண்ட் இல்லை. மீன் மேக்கர் வந்து ஃப்ரை பண்ணணும், லைட்டாக வதக்கணும். இவ்வளோதாங்க இன்றைக்கான சமையல் எங்கள் வீட்டில். அரி இன்னும் வரல ஸ்கூல்லேருந்து. அரி வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே, சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு வழியாக கோஸ் வந்து இப்போ வந்து என்னென்னா அரிக்கு வந்து உருளைக்கிழங்கு பெசைலுக்கு வந்து சட்னிக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு. நீங்கள் பாருங்களேன், இதுவும் வதக்கி வச்சுட்டேன். இன்னும் லைன் வரல, கரண்ட் வரல. சாதமும் வடிச்சிட்டேன். சப்போஸ் அரி வரதுக்குள்ளே கரண்ட் வந்துருச்சுன்னா குழம்பு தாளிச்சிடலாம், இல்லைனா வெறும் உருளைக்கிழங்கு சட்னி மட்டும் வச்சு அரிக்கு சாப்பாடு கொடுக்கணும். பார்க்கலாம். இப்போ தாங்க வந்தது, டக்குன்னு போய் மசாலா அரைச்சி குழம்புக்கு வந்து நம்ம தாளித்து விட்டு வந்துடலாம். இன்னும் அரி வரதுக்குள்ளே நம்ம செஞ்சுட்டு வந்துடலாம். சரிங்களா, நான் போய் அரைச்சிட்டு ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேன். மசாலாங்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுற மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிட்டேன். என்னடா இது ஃபுல்லாக கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மீன் மேக்கர் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கினதுனால அப்படி இருக்குது உங்களுக்கு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. இது நல்லா வதங்கட்டோங்க. இப்போ அரிக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்குக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணணும். இதில் கொஞ்சமாக வந்து கடுகு எண்ணெய் ஊற்றணும். ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி போட்டு கடுகு எண்ணெய் ஊற்றி நல்லா இதை மசிக்கணும். செய்யும்போது பார்க்கலாம். வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாருங்க கொட்டிடலாம். அவ்வளோதான். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் லைட்டாக இப்படி குத்தி விட்டுட்டோன்னா சரியாக போயிடும். கொஞ்சமாக இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிப்பேன். இல்லை அப்படின்னா இதுவே எனக்கு அதிரிக்கும் 2 வேளைக்கு வந்துடும். அதாவது இப்போ மதியம் சாப்பிட்டு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. இதுதான் மாமாவுடைய தங்கச்சி நாத்தனார். இது நாத்தனார் பொண்ணு. கெலுப்பா கெலுப்பா. என்னங்க பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். ஐயோயோ, கண்ணு வர தெரிய மாட்டேன்னு வெங்காயமும் நசுக்கி போட்டேங்க. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். இந்த பக்கம் குழம்பு கொதிக்குது. அவ்வளோதான்.
ஓகே, சாப்பிட போகிறோம். அரி இன்னும் வரல. அரி வந்தால் சாப்பிடுவோம், அவ்வளோதான். क्या असते दमनानी கிஸ்ஸைஜி அசனோ நோகா சேஞ்ச் கரிவா ஓடிட்டாங்க. இப்போ கோவத்தில் கோச்சின்னு இருக்காருங்க. சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், அரிக்கு பிடிச்ச ஐட்டம் பார்த்தீங்களா. எடுத்த உடனே சட்னி, உருளைக்கிழங்கு சட்னி தான். என்ன சரி சாப்பிட்டு சொல்லுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்கண்ணா, தரேன். அவ்வளோ பிடிக்குங்க அரிக்கு இந்த சட்னினா. இல்லை அரி, குழம்பு நல்லா இருக்கா சொல்லு சாப்பிட்டு. எனக்கும் சாப்பாடு போட்டுட்டாங்க, கூட்டு அங்கே இருக்குது, எடுத்து வச்சுக்கணும். சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்களா, கிண்ணத்தில் இருக்கிறதையும் ஆட்டியை போடுறான் பாருங்கள். அதான் மூக்காயினி. சரி கதை சாத்திட்டா, சாப்பிட்லாம். சுருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.